இன்னைக்கு நம்ம பங்காளிங்க எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச்சு. ஸோ பிக் நியூஸ் என்னன்னா, த ரிட்டர்ன் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் வந்து நேற்றே வந்து ஜாயின் ஆயிட்டாரு. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். பொலாட் அப்படியே ஹீஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிலாம் சுற்றிட்டு இருந்தாரு. அதுவே எம்ஐக்கு பெரிய பூஸ்டாக இருக்க போகுது. ஆரம்பிச்சிடும், அதனால எம்ஐ பற்றியே பேசிடுவோம். ஏன்னா எப்பயுமே அவங்க ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான். இந்த தடவை 4ல் 3 மேட்ச் தோத்துறாங்க. ஆனால் அந்த 3 மேட்சுமே வந்து அவே கேம்ஸ் தான். இருந்த ஒரு ஹோம் கேமும் வந்து ஜெயிச்சிட்டாங்க. திலக் வர்மாவை சப்போர்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான பேக்லாஷ் போயிட்டு இருக்கு. அண்ணா சிராஜை வந்து ஏன்டா விட்டோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவங்க ஃபீலிங்ல இருக்கப்ப நேற்று சிராஜ் மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் 18 years தே லுக் லைக் குட் பவுலிங் யூனிட் அண்ட் ஓவரால் சைடாக இருக்காங்க. ரெண்டு டீம்லையும் பவுலிங் சூப்பராக இருக்குது. அதுவும் பும்ரா வந்துட்டாருன்னா எம்ஐயோட பவுலிங் யூனிட் வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பிச் ரிப்போர்ட் இதுதான். மோஸ்ட்லி வந்துட்டு பேட்டிங் பிச் மாதிரி தான் தெரியுது. சேசிங் டீமுக்கு தான் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் தான் எடுப்பாங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் பார்த்தோன்னா எம்ஐ லீட் 19-14. வான்கேடையில் பார்த்தோன்னா எம்ஐ டாமினேட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவங்க வந்து 2015 16 தான் ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு யார் ஜெயிப்பா? கமெண்ட்ஸில் உங்கள் ப்ரெடிக்ஷனை போடுங்க. அண்ட் இது மாதிரி டெய்லி ஐபிஎல் காமிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.